அறுபடை அண்ணலும் அருட்பெரு வள்ளலும் அன்பர்தம் துணையும் ஆகிய ஆறுமுகப் பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக அமைகிறது சோலைமலை. இம்மலை ரிஷபகிரி, குளமலை, குளகுடி, பழமுதிர்ச்சோலை என்றும் அழைக்கப்படுகின்றது. சோலைமலை எனும் பெருமைமிகு தலம் மதுரை மாநகரிலிருந்து வடக்காக சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்தில், அழகர் மலை மேல் 3 கிலோமீட்டர் தூரத்தில், கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1200 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. அருட்கடலாகிய முருகப்பெருமானது ஏனைய படைவீடுகளுக்கு இல்லாத இப்படைவீட்டுக்கு மட்டுமே உரிய தனிப்பெரும் சிறப்பு ஒன்று உண்டு. அதாவது முருகப்பெருமானது தலமாக அமைந்து சைவ பெருமைகளும் திருமாலின் வைணவ பெருமைகளையும் இத்தலம் கொண்டு விளங்குகின்றது. முருகக் கடவுளின் திருக்கோயில் அழகர் கோயிலின் அடிவாரத்தில் இருந்து மலை மீது அமைந்து விளங்குகின்றது. இக்கோயில் உள்ள இடத்தில் முன்பு வேலின் சிலை வடிவம் மட்டுமே இருந்து அதனை மக்கள் நெடுங்காலமாக வழிபட்டு வந்ததாக கூறுகின்றனர். அந்த சிலை வடிவம் இப்போதும் இத்திருக்கோயிலுக்கு தனி சன்னதியாக உள்ளது. முருகப்பெருமான் இங்கு இச்சாசக்தியாகிய வள்ளியம்மையுடனும், கிரியாசக்தியாகிய தெய்வானையம்மையுடனும், ஞான சக்தியாகிய ஆதிவேலுடனும் ஒரே பீடத்தில் வீற்றிருந்து காட்சியளிக்கின்றார். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எனும் வாக்கிற்கிணங்க திருக்கோயிலின் முகப்பில் 3 நிலைகளுடன் தங்க கலசங்களுடன் இயற்கையான எழிலுடனும் பசுமை மலைகளால் சூழப்பட்டு மத்தியில் ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. இக்கோபுரம் ஸ்தூலலிங்கம் என்று போற்றப்படும். கோபுரத்தின் உள்ளே சென்றதும் கொடிமரத்தை தரிசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் சோபன மண்டபம் அழகுடன் அமைந்துள்ளது. அதன் பிறகு மகா மண்டபத்தில் இத்திருக்கோயிலின் கொடிமரத்தின் முன் நின்று வணங்கும் போதே கருவறையின் முருகப்பெருமானையும் கருவறை விமானத்தையும் கண்குளிர கண்டு வழிபடும் அமைப்பாக இத்திருக்கோயில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இங்குள்ள விநாயகரின் பெயர் அருள்மிகு வித்தக விநாயகர். 4 திருக்கரங்களுடன் அமர்ந்திருந்த கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். அவரை சேவித்ததும் மூலத்தனத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஒரே பீடத்தில் 4 திருக்கரங்களும் கையில் வேலாயுதத்துடனும் வீற்றிருக்கின்றார். இத்திருவுருவம் மிகவும் அழகு வாய்ந்தது. அழகே உருவானது. மனதில் அமைதியையும் இன்பத்தையும் அளிக்கும் இயற்கை எழில் குடிகொண்டிருக்கும் இடத்தில் குமரக்கடவுள் கோயில் கொண்டு அருள் புரிகின்றார். இதனைத் தொடர்ந்து ஆதிவேல் சன்னதி அழகுடன் அமைந்துள்ளது. இங்குள்ள ஆதிவேலவர் சன்னதியில் வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியாகி ஞானத்தை கொடுக்கும். 6 வீடுகளில் இங்கு மட்டுமே முருகப்பெருமான் சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கின்றார். பிரதி செவ்வாய்தோறும் பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் சகல காரியங்களும் சித்திக்கும். மேலும் மூலவருக்கு 3 மாலைகள் சாற்றிய மாலையை திருமணம் தாமதமாகும் கன்னியர்தம் கழுத்தில் அணிந்து கொண்டு திருக்கோயிலை வலம் வந்து கோவிலின் வலப்புறத்தில் உள்ள கடம்ப மரத்தில் தம் கழுத்தில் உள்ள மாலையை கழற்றி அணிவித்து மரத்தை வலம் வந்து வணங்கினால் திருமண பாக்கியம் விரைவில் கைகூடி திருமணம் நடக்கும். இப்பிரார்த்தனை இத்தலத்தில் விசேஷமாகும். அஞ்சாதே, நின் வரவை நான் முன்பே அறிவேன் என அன்பு கனிந்த மொழிகளை கூறுவான். ஒப்பற்ற வீடு பெற்றினை உலகிலேயே எய்தி இன்புறுமாறு பெறுதற்கரிய பரிசிலை உனக்கு அளித்து அருள் புரிவான் என்றும் நக்கீரர் பழமுதிர்ச்சோலை பகுதியில் போற்றுகின்றார். சோலை மலையிலுள்ள சிலம்பாறு என்னும் நூபுர கங்கையானது திருமுருகனின் பாதரசத்திலிருந்து தோன்றிய வரலாறு குறித்து வடமொழி ஸ்கந்த புராணத்தில் பிரம்ம சங்கீதையில் கூறப்பட்டுள்ளது. மலையில் முருகக்கடவுள் பாத சாரத்திலிருந்து ஒரு நதி உண்டாகியிருக்கின்றது. அதற்கு நூபுரம் கங்கை என்று பெயர். இதனை நூபுரம் இறங்கு கங்கை என்று அருணகிரியார் திருப்புகழில் பாடுகின்றார். ஒரு முகமும் 4 கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் அருளும் முருகனின் அருட்காட்சி மிக அற்புதமாக உள்ளது. இத்தலத்திற்கு அருணகிரிநாதர் பாடியுள்ள 15 திருப்புகழ் பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு திருவிளையாடலை புரிந்து உவந்த முருகக்கடவுள் இங்கும் ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். அதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.